subscribe to Teleport Riders. டிடிவிலப்பா இங்கே போடுறோம் குயிஸ்டாண்டாவா. வணக்கம், நான் உங்கள் கூகுள் டிஆர்எஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்ட் 2. பார்ட் 1 யார் யார் பார்க்காம இருக்கீங்களோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலே ஐக்கான் லிங்க் கொடுக்குறோம், மறக்காம அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அந்த வீடியோ பார்க்கலாம், இல்லை அந்த வீடியோ பார்த்துட்டு கூட இந்த வீடியோ பார்க்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லாவே புரியும். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து யூடியூப் புஷ் பண்ண மாட்டேங்குது. ஸோ அதனால் நீங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோ பண்ண போகலாம். ஸோ திஸ் இஸ் ஒன்று இருக்கு, அங்கே ஒன்று இருக்கு, அதுக்கு கீழே ஒன்று பவர் ஹவுஸ் கரண்ட் இருக்குது. அந்தாண்ட அந்த டேம் நேராக போகிறது பவர் ஹவுஸ். இந்த தண்ணி அந்த தண்ணி எல்லாம் போகிற தண்ணெல்லாம் அந்த இடத்துல சேர்ந்து கரண்ட் எடுத்து வெளியே போகும். அங்கே ஒரு இது வருது இல்லை, பாலம் மாதிரி ஒரு சின்ன பாலம். அது வந்து இங்கிருந்து போய் பாருங்க, கன்னி வாய்க்கால், அதாவது அது வந்து விவசாயத்துக்கு போகுது. அங்கே பாருங்க செட்டு பாருங்க, அந்த செட்டு தான் ஓப்பனிங். இங்கிருந்து போற தண்ணிய அந்த இங்க முன்னாள் பாருங்க, இந்த வாட்ச்மேன் செட் மாதிரி இருக்கு வச்சுக்கல, அதுல பாருங்க இப்படி ஒரு கமாண்ட் மாதிரி இருக்கும், சந்து மாதிரி இருக்கும். அந்த சந்து வழியா இப்படி போகும் தண்ணி, சந்துல போய் அங்க போய் தேங்கும். அந்த செட்டு மாதிரி இருக்குல்ல, அது ஒரு சட்டு ஆப்ரேட் சட்டர் இருக்கும். அந்த சட்டர் ஓப்பன் பண்ணா அந்த வழியா போகும், அது போய் விவசாயத்துக்கு போகும். இது வந்து தஞ்சாவூர் போகும். தண்ணி இந்த தண்ணி அந்த அது வந்து 16 கண் மடங்கு. அது வந்து டேம் 120 அடி ஃபுல்லாச்சுன்னா உடையிற ஸ்டேஜ் வரும்போது வந்து அந்த டக்கர் ஓப்பன் பண்ணா, ஏன்னா அங்க இருந்து பார்க்கும்போது அந்த தண்ணி, அந்த பவர் ஹவுஸ் தண்ணி தான் நிறைய தண்ணி அதிகமா போனுச்சு. அந்த கீழே கீழே அந்த பாலத்துல வரும்போது அந்த பவர் ஹவுஸ் தண்ணி, பவர் ஹவுஸ்ல வந்து கரண்ட் எடுத்துட்டு அப்படியே அப்படியே போகுது. இந்த தண்ணி அந்த தண்ணி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவங்களால இந்த பார்க்கு கீழே பார்க் கீழே பார்க்கணும். ஆமா, தண்ணி எல்லாம் சேரும். ஆமா, சேர்ந்த இடத்துல போய் கரண்ட் எடுத்து வெளியே போகும். இப்போ அந்த மேல் 16 கண் மடங்குல தண்ணி குறைவா இருக்கணும், இதே போகுது. இதுல போகுது அதிகமா வந்து கர்நாடக சைட்ல இருந்து வந்து ஓவர் ஃபுல்லா வழி ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜ் வரும்போது அதுல அது எங்க ஜாயின் ஆகும்? அந்த தண்ணி எங்க போகுது? மேட்டூர் தெர்மல் இருக்கு. ஆமா, மேட்டூர் அனல் மின்சாரம் அந்த இடத்துல பாருங்க, அந்த இடத்துல இந்த தண்ணி அந்த தண்ணி போய் அனல் மின்சாரத்துல ஈரோடு, கரூர், திருத்துறை, பூண்டி, தஞ்சாவூர் விவசாயத்துக்கு இது வாய்ப்பு இல்லை. இருப்பினும் அதிகமா ஓவர்ஃப்ளோ ஆகி வரும்போது போற தண்ணி விவசாயத்துக்கு ஆகாம வேணுங்கிறது எடுத்துக்கிட்டாங்க, நீர் தண்ணி அப்படியே கிடைக்கும். இப்ப அதனால 16 கண் மடங்கு அந்த போய் மறுபடியும் ஜாயின் ஆகிக்கும். ஆமா, அதான் இந்த அனல் மின்சாரம் இருக்குல்ல, அனல் மின்சாரம் இது போய் பஸ் போதுல, அனல் மின்சாரம் அங்கே பாலம் இருக்குல்ல, அந்த பாலத்துக்கு பாருங்க, பாலம் 2வது பாலம் ஒண்ணு இருக்கும். அந்த பாலத்துக்கு இந்த தண்ணி ஜாயின் ஆகும். மேல போனீங்கன்னா மேல அந்த பக்கம் போடுங்க, அந்த ரோட்ல போய் வரணும், ரோட்ல போய் பஸ் போய் பாருங்க. இதில் வந்தீங்க நாங்க எப்படி இங்கே ரோட்லயே போனீங்கன்னா 1 கிலோமீட்டர் போனோம்னா ரைட் சைடு ரோடு வரும், தார் ரோடு. அது மேல வந்தீங்கன்னா அங்கேயே கேட் வெளியே பைக் உள்ள 10 ரூபாய் டிக்கெட். இந்த ப்ளூ கலர் பில்டிங் பைக் அந்த 10 ரூபாய் டிக்கெட் அதுக்கு தான். அது மேல ஏறி அங்கிருந்து தண்ணி பார்க்கலாம். பஸ் போற ரூட் இவ்வளவு இதுல வர முடியுமா? டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் நாங்க வருவோம், பப்ளிக் வர மாட்டோம். டிஆர்எஃப் அண்ணன் தெளிவாக விளக்கம் கொடுத்தாரு. மொத்தம் இதில் வந்து 3 டைப்பாக தண்ணி வெளியே வருது, 4 டைப்பு. அதுக்கு என்ன சொன்னாங்க? 16 கண் மடங்கு. அது ஒன்று ஓவர்ஃபுல் ஆகும்போது அதில் டேமே ஃபுல்லாக ஓவர்ஃபுல் ஆகிடுச்சுன்னா தொடர்ந்து விடுறதா இருந்தால் அது 16 கண் மடங்கு அதில் வரும். அதை விட்டோம்னா இப்போ நார்மலாக தண்ணி இருக்கும்போது இதில் வரும்னா பவர் பிளான்ட் நம்ம அந்தாண்ட பாலத்துலன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இதுலேயும் அதுக்கப்புறம் இந்தாண்ட தொங்கு பாலத்துக்கு ஒரு ஸ்டீலில் தாண்டி வந்தோம்ல, அந்த பாலமும் இந்த பாலமும், இந்த 3 தண்ணியும் எப்பயுமே ரன் ஆகிட்டு இருக்கிறது. மீடியமாக விவசாயத்துக்கு போகிறது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு திறந்து விடுவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் இந்த பக்கம் திறந்து விட்டுருக்காங்க. இப்போ தான் டிஆர்எஃப் இந்த பக்கம் நாங்கள் ஆளுங்களே பார்க்குறோம். ஸோ அந்தாண்ட சைடு ஃபுல்லாக தொங்கு பாலத்துக்கு அந்தாண்ட போனீங்கன்னா உங்களுக்கு ஆள வெயில் இல்லை. பட் ஆனால் இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் இப்போ தான் ஒவ்வொரு 2-3 ஃபேமிலிஸ் வருது. எல்லாம் இங்கே இருக்குது. அதெல்லாம் இருக்கும், எல்லாம் நேரம் வந்துட்டாங்க. ஆனால் அந்தாண்ட ஒருத்தர் கூட 2-3 பேர் தான் அந்தாண்ட சைடு இருந்தாங்க. இந்தாண்ட பரவாயில்ல. பாம்பு பார்க்க பயமா இல்லை? பயமா இல்லை பாம்பு பார்த்தா?
கொண்டு விடாததுனால பயம் இல்லை. வெளியே வந்துருச்சுன்னா வெளியே வந்தாலும் வாங்க இல்லையா? சரி அப்போ உள்ளார போகலாமா? என்ன ஊன்றா? வேற என்னென்ன பார்த்தேன்? வேற என்னென்ன இங்கே பார்த்தேன்? மலைப்பாம்பு எங்கே பார்த்தேன்? அவ்வளோதானா? வேற எதுவும் இல்லையா? நிறைய பார்க்கலையா? நிறைய என்ன இருக்குறீங்க? உனக்கு என்ன இங்கே பிடிச்சிருக்கு? மலைப்பாம்பு தான் பிடிச்சிருக்கா? வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாமா? அப்பா அம்மா எங்கே இருக்காங்க? எங்கே இருக்காங்க? காணா போயிட்டுனா வர மாட்டேன். அங்கே இருக்காங்களா? யூடியூப் பார்ப்பியா? என்னென்ன யூடியூப்ல பார்ப்பேன்? நிறைய பார்ப்பேன். சப்ஸ்கிரைப் டு டெலிபோர்ட் ரைடர்ஸ். ஸோ டிஆர்எஃப் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இப்போ டைம் என்னன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 12 மணி ஆகுது கரெக்டாக. நாங்கள் 10:15 என்ட்ரு ஆகணும் பார்க்குள்ளே. இன்னும் நாங்கள் கீழே தான் இருக்கோம். இன்னும் மேலே ஒரு சொன்னாங்க, மலை மேலே ஒன்று இருக்குது ஆட்சி மாதிரி, அங்கே போகணும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம கீழே தான் இருக்கோம். இங்கே முதல் 2 பார்க் மாதிரி இருக்குது. ஒன்று நம்ம பார்க்லேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளார அந்த பாலத்தை தாண்டி வரும்போது நீங்கள் லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா அப்படியே லெஃப்ட்டு நேராக போனீங்கன்னா தொங்கு பாலம் ஒன்று இருக்கும், ஸ்டீல் பிளான்ட் மாதிரி ஒன்று. ஸ்டீல் பிளான்ட் அந்த ஸ்டீலில் கட்டினது ஒன்று இருக்கும். அதில் போய் டேரெக்டாக அந்தாண்ட போகலாம். அந்தாண்ட பக்கம் போனீங்கன்னா ஒரு 8 ஓப்பனிங் ஒன்று இருக்குது. அதுக்கு இந்தாண்ட வந்து உங்களுக்கு வந்து 5, அந்தாண்ட 8. பாலத்தை தாண்டி போனீங்கன்னா 8 ஓப்பனிங் பார்க்கலாம். அந்தாண்ட தண்ணி 3 இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்தாண்ட வந்து 1 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்தாண்ட இது ஒன்று. பட் ஆனால் எங்கள் அந்த இதுக்கு நாங்கள் போயிட்டு வரதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பக்கமாக ஆகிட்டோம். இங்கே வந்து நாங்கள் ஸ்டார்டிங் உள்ளார வரும்போது நாங்கள் வரும்போது 10:15 உள்ளார யாருமே அதிகம் மேக்ஸிமம் யாருமே நாங்கள் கண்ணுக்கு பார்க்கல. ஆனால் 10:15 டைம் ஆக நாங்கள் அந்தாண்ட சுற்றி பார்த்துட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்தாண்ட வந்து பார்த்தா ஒரு ஆளுங்க அப்போ தான் நடமாற எண்ணமே வந்துச்சு. நம்ம இந்தாண்ட வரும்போது யாருமே இல்லை. இந்த பைக்குக்கு எதுவுமே இங்கே இல்லை. பாருங்களே இந்தாண்ட பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே கீழே. எப்படின்னா நீங்கள் உள்ளார அந்த வழியில் வருவீங்க, பாலம் அங்கே இருக்குது பாருங்கள், அந்த பாலம் நம்ம அந்த வழியாக தான் வந்தோம். அந்த வழியில் நேராக வந்தீங்கன்னா இங்கே பார்க்கிங் ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கும். பார்க்கிங் ஸ்டேஜுக்கு முன்னாடி ஒரு மண் ரோடு மாதிரி உள்ளார வரும். உள்ளார வந்துச்சுன்னா இந்த இதுக்கு உள்ளார வரும். இதில் வந்து குளிக்கிறதுக்கு எல்லாருமே அலோவ் பண்ணுறாங்க. இப்போலாம் எல்லாருமே குளிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் பார்த்து சேஃபாக குளிக்கணும். ஸோ பார்க்கிங் அங்கே வண்டி பார்க் பண்ணிவிட்டு அப்படியே என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளார வந்தோடனே நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே போய்ட்டோம், யாருமே இல்லையே. ஸோ பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நேராக அங்கே போயிட்டோம். லெஃப்ட்டு கட் பண்ணி அங்கே போயிட்டு போனால் யாருமே இல்லை. நாங்கள் போட்டு அனாதை பசங்க 2 பேர் மட்டும் போயிட்டு வந்தோம். 2 கப்புள்ஸ் மட்டும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் வந்தோம். இந்தாண்ட வரும்போது தான் கொஞ்சம் பரவாயில்லப்பா, இன்றைக்கெலாம் ஆளுங்க இருக்காங்கன்ற மாதிரி ஒரு நேரம் வந்துச்சு. 20, 30 பேருக்கு மேலே இருக்குது அந்த பக்கம். இந்தாண்டு வரும்போது அதில் குழந்தைங்களுக்கு எல்லாமே இந்தாண்ட பார்க் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளார வந்தோடனே நீங்கள் ரைட் சைட் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாம்பு, அதுக்கப்புறம் முதலை, புறா, முயல், கிளி இது மாதிரி அதெல்லாம் இந்தாண்ட சைடு இருக்குது, ரைட் சைடு இருக்குது. லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா பார்க் மட்டும் இருக்குது. சும்மா நடந்து பார்த்துட்டு வேணால் வரலாம், தவிர வேறு ஒன்றும் இல்லை. இந்தாண்ட சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்குது. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பிளான்ட்டு ப்ளஸ் இந்த இதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் வியூலாம் பார்க்கலாம். நீங்கள் குளிக்கிறதா இருந்தால் நீங்கள் உங்கள் என்ட்ரன்ஸ் உள்ளார பார்க்குள்ளே வராமல் அப்படியே வெளியே நின்று அந்தாண்ட ஒரு வழி இருக்குது. எங்கே குளிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அங்கேயே சொல்லுவாங்க. அங்கேயே குளிச்சுட்டு நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் கேட்கல, ஆனால் நாங்கள் குளிக்கிறதுக்கு ஐடியாவே இல்லை. இப்போ ஏன்னா நான் 12 மணி ஆச்சு. நாங்கள் இன்னும் மேலே போகணும். மேலே போயிட்டு அதை பார்த்து அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகலான்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்துக்கு போகணும். அது இல்லாமல் அங்கே ஒரு உள்ளார ஒரு சின்ன பையன் இருந்தான், செம்மையாக பேசினான். அந்த பாம்பை பார்க்கறது பேசுனானே தருணாதித்யன் அந்த பையன் செம்மையாக பேசினான். அந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். க்யூட்டாக இருந்தான், க்யூட்டாக பேசினான். காதில் ஒரு கடுக்கு அவன் போட்டுட்டு ஜம்முன்னு. அவங்க அம்மா டீச்சர் ஆட்டுக்கு அவன் போட்டு அங்கேயும் சுற்றிட்டு எல்லாம் பாம்பு கீம்பு எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க அம்மா மற்றதெல்லாம் பார்க்குறத விட இங்கே வா இதை பாருன்னு சொல்லி அங்கே ஸ்டாச்சு ஒன்று இருந்துச்சு. அவர் பேர் என்ன, ஆர்கிடெக்சர் எலிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஆட் பண்ணுறேன். அவங்களோட ஸ்டாச்சு வந்து அவர் தான் அந்த மேட்டூர் டேமோட ஆர்கிடெக்சர். அவங்க தான் அந்த ஸ்டாச்சு பார்த்தோன்னே அவங்க அம்மா நீ மற்றதெல்லாம் பார்த்தது போதும் வாங்கிங்க இதை பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நிறுத்தி படி அது என்னன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே டிஆர்எஃப், நாங்கள் இப்போ மேலே போயிட்டு கன்டினியூ பண்ணுறோம். இன்னும் சாப்பிடல, மேலே போயிட்டு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம் ஐடியில் இருக்கும். ஸோ வாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து வண்டி விடும்போது 10 வண்டியா 15 வண்டி இது வரைக்கும் தான் வண்டி இருந்துச்சு. இப்போ அது எவ்வளோ வண்டி நிற்கிது. இந்தாண்ட கார் எத்தனை கார் நிற்கிது பாரு, ட்ராவல்ஸ் எல்லாம். ஸோ நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டப்போ இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேலே தான் போகிறோம். மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குல்ல, ஐயோ அது நீல பில்டிங்கு ஏதோ சொன்னாங்க எனக்கு, ஆனால் பேர் எனக்கு சரியாக தெரில. நான் கீழே மென்ஷன் பண்ணிடுறேன் என்னான்னு சொல்லிட்டு.
டைம் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன். இங்கே 12 ஆகிடுச்சு, இன்னும் சாப்பிடல, ஒன்றும் பண்ணல. மார்னிங் டிஃபன் நாங்கள் எப்பயுமே ரைடிங்குன்ற பொறுத்த அளவுக்கு நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே நாங்கள் கட் பண்ணுறோம். டேரெக்டாக லஞ்சு தான். ஸோ இங்கே முன்னாடி இங்கே மேட்டூர் வரீங்க, பார்க்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்கனாவே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா முன்னாடி ஒரு வாட்டர் பாட்டில் இல்லைனா ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த பார்க் நீங்கள் சுற்றி வரத்துக்குள்ளே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 to 7 8 அடி இது. அந்த தொங்கு பாலம் வழியாக வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வரலாம் நீங்கள். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம மேலே போகிறோம், அந்த ப்ளூ பில்டிங் போக போகிறோம். வண்டி அங்கே பார்க்கிங்லேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் என்ன பண்ணுறீங்க? டேய் இதுதான்டா இது அவர் சொன்னது டிடிஎஃப் இல்லைப்பா, டிஆர்எஃப். இதுதான் தஞ்சையிலத்துக்கு போகுது. டேய் இங்கே போடுறோம், குதிச்சிட்டாண்டாவா? டேய் யாரா நீ? வீடியோ வர்றியா? போட்டுடலாமா? ரைட்டு. வந்து இதுலேயும் கரண்ட் எடுத்து போகணும்னு சொன்னாங்க இல்லை? ரைட். இது வந்து இதுக்கு போகிறது இல்லை, டபுள் இது. இதில் அதில் வந்து தண்ணி கரண்ட் எடுத்துட்டு அப்புறம் இது வழியாக வெளியே போகுது. இது வேற மாதிரிடா. டேய் இப்போ இது இங்கேயே குளிக்கலாம்டா. அங்கே குளிக்கிறது இதுதான்டா பெட்ரு. இங்கேருந்து போகிறானுங்க போகிற அவனுக்கு போட்டுக்க ஜாலியாக போயிட்டு வேலைக்கு முடியாது ஒழுங்க. டேரஃப் குளிக்கிறதுக்குலாம் அலோவ் பண்ணுறாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது. ஆழம் குதிச்சோம்னா உள்ளே போயிடுவோம். கண்டிப்பாக அடி விழுந்துடும் நாமளாம் குதிச்சோம்னா. அப்படியா? ஆமாம், ஆள் இருக்கிறதுக்கு வெயிட் கம்மி இல்லை, அந்த அளவுக்கு இருக்காது உள்ள. நம்ம குதிச்சா உள்ளார போயிடும்ன்றியா? கண்டிப்பாக நானா குதிச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணி வாங்கணும்னு ஆகணும். கை கால் ஒடிச்சு தான் தூக்கிட்டு போடா. குளிக்கலாம்னு ஆசையாக இருக்குது. பட் ஆனால் எங்களுக்கு டைம் இல்லை, டைம்லாம் இல்லை. டைம் இருக்குதான்னு பார்க்கலாம். வரும்போது நம்ம இப்படி வரும்போது எனக்கு யார் தெரியும்? ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணது அப்படி டிஆர்எஃப். நாங்கள் வந்து கரெக்டாக 10:15 வந்தோம். இப்போ 12:30 வெளியே வரோம். இன்னும் மேலே போக வேண்டியது இருக்குது. பிளாட்டினம் ஜூப்ளி டவர். அந்த டவர் ஜூப்ளி டவர் பேர். நீங்கள் பேசுறது கேட்கவே இல்லைம்மா. நீங்கள் கூப்பிட்டது கேட்கல எனக்கு. ம் கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பில் இருக்கோம். அதாவது நம்ம இப்போ கீழே இருந்து வந்தோம். கீழே வந்து பார்க்கு, அதான் பார்க் பார்த்துங்க. அங்கே இருக்கிறது பார்க்கு. நம்ம லாஸ்ட்டாக 8 ஓப்பனிங் சொன்னோம்ல, அது இது 5 ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அந்தாண்டு இருக்கும். உங்களுக்கு தெரியுங்களா? அதான் 5 ஓப்பனிங். இது கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே பார்க்கு முடிச்சுட்டு நீங்கள் ரிட்டன் மேலே வர மாதிரி இருந்தீங்கன்னா அப்படி ஒரு வழி சுற்றி வரும். நம்ம பைக்கில் வந்தோம்ல, பைக்கில் வந்தோடனே ஒரு கட்டிங் நான் வெயிட் பண்ணியிருப்பேன். அந்த கட்டிங் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா நடந்து வந்துடலாம், மண் ரோடு வழியாக நடந்து வரவங்களுக்கு. இதே பைக்கில் வர மாதிரி இருந்தால் அந்த ஆண்டை சுற்றி வந்தீங்கன்னா இந்த ஆண்டை தார் ரோடே இருக்குது. மேலே வரதுக்கு கேட்டுக்கு முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிடுறேன். கேட்டுக்குள்ளார வர வண்டி எடுத்துகிட்டு வர முடியல, முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டு எப்பயும் போல தான் கீழே எப்படி வாங்கினாங்களோ டிக்கெட்ஸ் ஒரு ஆளுக்கு 10, பைக்கு 10, ஒரு மொபைலுக்கு 10. பைக்குலையும் சார்ஜ் பண்ணல, பைக் ஃப்ரீயாக தான் போகுது, பைக்கு சார்ஜ் பண்ணல. பட் ஆனால் மொபைலுக்கும் ஒரு ஆளுக்கும் 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. தண்ணி எவ்வளோ இருக்கு பாருங்க. வண்டி ஓட்டுறாங்க பாருடி. அந்த மாதிரி நம்மளும் ஒரு இடத்துல ஓட்டலாமா? அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு வரலாமா? ஸோ இதான் வியூ, செம்மையாக இருக்குது. எவ்வளோ தண்ணி போகுது பாருங்க. இந்தாண்டு எண்டு அந்தாண்டு எண்டுக்கு போகிறாங்க நாட்டுக்கு. வேறு மாதிரி பாருங்க, ஓவரால் வியூ இதுதான் வேறு மாதிரி. நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 கண் மதனைன்னு சொல்லுவாங்கள்ல, அது தெரியும். மடக்கு சரி சம்திங் எனக்கு வாயில் வரல. அதுலேருந்து ஓப்பனிங் பண்ணிங்கன்னா இந்த பவர் ஸ்டேஷனுக்கு போகுது தண்ணி. அங்கே அது இல்லாமல் இங்கே 2 இது. ஸோ இதிலேருந்து போகிறது தான் அந்த நீர் பாசன வழியாக போகுது இல்லைங்களா, அதுதான் அங்கே போகுது. வேறு மாதிரி இருக்குது. பசங்க மேலே இருந்து குளிச்சானுங்க, பாரு பக்குன்னு இருக்கானுங்க. இங்கே அந்த ஆனால் தண்ணி ரன் ஆகிட்டு இருக்குல்ல, அதனால் ஒன்றும் தெரிஞ்சுக்கல. ஸோ டிஆர்எஃப் நம்ம மேலே போகலாம். ஸோ டிஆர்எஃப் உங்களுக்கு ஓவராக எக்கோ அடிக்கும். ஸோ வெற்றிகரமாக நம்ம இப்போ டாப் ஆஃப் த வியூ பண்ணிட்டோம். ஸோ நீங்களே பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. இங்கேருந்து ஹோல் மேட்டூரே ஃபுல்லாக தெரியுது. இதுதான் மேட்டூர் சிட்டி. இதுக்கு இந்தாண்டெலாம் ஊரில் அதனால் மலை தான் இருக்குது, மலை தாண்டி போனதான் ஊர் இருக்குது. இது மேட்டூர் சிட்டி. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்த ரூட்டு அந்த பாலத்து வழியாக தான் நம்ம வந்தோம். இங்கேருந்து இப்போ தண்ணி ஓப்பன் பண்ணுற தண்ணி எல்லாமே இந்த வழியாக போயிட்டு அந்த பாலம் இருக்குங்களா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பாலம் வழியாக அங்கே போகுது. ரிட்டன் அந்த 16 கண்
மாதாக்கு அது சொல்கிறாங்கல்ல, அதில் ஓப்பன் பண்ணி விட்டால் அந்த மலைக்கு அந்தாண்ட இருந்து அந்தாண்ட பக்கம் போகும். நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆகும்போது பார்த்தோம்ல, தண்ணி ஓப்பன் பண்ணலாம் சொன்னோம்ல, அந்தாண்ட பக்கம் தண்ணி இல்லைன்னு பார்த்தா இவ்வளோ தண்ணி இருக்குது. கரெக்டாக இப்போ தண்ணி எவ்வளோ அடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 116, 4 அடி கம்மி, 120 அடிக்கு 120 அடி அது வந்துச்சுன்னா தான் அந்த 16 கண் வடை துறப்பாங்களாம். இப்போ இவர் தான் 94 அடி. ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு 3 திறந்துட்டுருக்காங்க. அந்தாண்ட ஒரு இது 10க்கு அந்தாண்ட பவர் பிளான்ட்டுக்கு தண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் இருந்து தான் டிஆர்எஃப் ஸ்டார்டிங்கில் இருந்தப்போ ரொம்ப தண்ணி அதிகமாக இருந்தப்போ 16 கண்ணுடைய ஒரு டைம் திறந்து விட்டாங்க. அதோட சரி இங்கே வரதா இருந்தால் ஒரு முக்கியமானன்னா ஒரு வாட்டர் பாட்டில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க. கீழே இருந்து லிஃப்ட்டு மேலே ஒர்க்காக அந்த டாப்புக்கு கீழே டிக்கெட் வாங்கிட்டு ஃபுல்லாக ஸ்டெப்ஸில் தான் நடந்து வரணும். இருக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கு, கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நேராக பார்த்தீங்கன்னா அந்த டேமோட வியூ ஸ்ட்ரைட். இது எவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். சென்டர் அந்த ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா? சென்டர் அந்த ரயில்வே ட்ராக் எதுக்குன்னா அங்கே ஒரு கிரைன் மாதிரி இருக்கும். அது வந்து டோர் ஏதாச்சும் உங்களுக்கு ஓப்பனிங் ஸ்டேஜ் ஏதாச்சும் மக்கர் பண்ணுச்சுன்னா அந்த கிரைன் வச்சு ஓப்பன் பண்ணி எல்லாம் பார்ப்பாங்களாம் யூஸ் பண்ணி. அதுதான் அந்த ரயில்வே ட்ராக். வேறு மாதிரி டிஆர்எஃப் எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்களேன். கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் கீழே வந்துட்டோம். ஸோ மேலே அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு ஸோ ரிட்டன் நம்ம பழைய பிளேஸ் வியூ பாயிண்ட் இங்கே இருக்குது இல்லைங்களா, ஸோ இங்கே வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான் டிஆர்எஃப். மேலே அந்த கீழே டிக்கெட் எடுத்து மேலே போயிட்டீங்கன்னா டிக்கெட் கேட்குறாங்க. ஸ்டெப்ஸ் வழியாக தான் ஏறுற மாதிரி இருக்கும். படிக்கட்டு தான், லிஃப்ட்லாம் அங்கே இருக்குது. ஆனால் லிஃப்ட் அங்கே ஓப்பன் பண்ணி விடலை. மேலே ஏறி ஒரு வியூ, நல்ல வியூ, ஓப்பன் சிட்டி எல்லாமே தெரியுது. கீழேருந்து பார்க்குறதோட மேலே போனீங்கன்னா உங்களுக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி தெரியும். ஏன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்தோடனே அந்த இடம்லாம் உங்களுக்கு கொலாப்ஸ். ஏன்னா ரெண்டு டேமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து தெளிவாக மேலே இருந்து பார்க்கும்போது தான் ஒரே டேம் தான். அந்த வழிகள் தான் பிரிஞ்சு வருதுன்னு தவிர மற்றபடி எல்லாமே ஒரே டேம் தான். அதுதான் பார்த்தீங்கன்னா என் கோபுரம் விழுந்த இடம். ஸோ அந்த இடம் தான் என் கோபுரம் விழுந்த இடம். எப்படி விழுந்துச்சுன்னு படிக்கட்டு, அதான் படிக்கட்டு தான். கரெக்டாக அந்த படிக்கட்டுக்கிட்டே நல்லா வேலை, டேமேஜ் எதுவும் ஆகலை. அது வரைக்கும் சந்தோஷம். இதுக்கு நீங்கள் வரீங்க, மேட்டூர் டேமுக்கு வரீங்க, முக்கியமான விஷயம் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குள்ளே என்ட்ரி ஆகும்போது ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிக்கோங்க, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா அது பார்க்கு சுற்றி நீங்கள் வரத்துக்கே ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தெரியும் அந்த ரவுண்ட் ஃபுல்லாக சாப்பாடே வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ரவுண்ட் சுற்றி வரத்துக்கு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 to 6 கிலோமீட்டர், அதாவது ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிடும் பொறுமையாக சுற்றி பார்த்தோம்னா. மினிமம் 2 ஹவர்ஸ் ஆகும். ஏன்னா எங்களுக்கு ஆனிச்சு, நாங்கள் ஒன்றுமே பண்ணல, அங்கேருந்து நடந்துட்டு தான் இருந்தோம். ஒரே இடத்துல வந்து ஒரு 10 நிமிஷம் தான் மேக்ஸிமம். இங்கே 5 நிமிஷம் உட்காந்தோம். இங்கே 5 நிமிஷம் இல்லை, மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான் உட்காந்தோம். மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான் உட்காந்துருப்போம். ரிட்டர்ன் நாங்கள் வெளியே வரும்போது டைம் பார்த்தா மணி 12 ஆகிடுச்சு. அப்ராக்சிமேட்டாக 2 மணி நேரம் டைம் எடுத்துருக்கு பொறுமையாக சுற்றி பார்க்கணும்னா. ஆனால் ஃபேமிலியாக கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட் சொல்லலாம். ஏன்னா உள்ளார குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு அவ்வளோ அற்புதமான விளையாட்டு இதெல்லாம் இருக்குது. அதேமாதிரி பெரியவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணலாம் செம்மையாக. நாங்கள் பாட்டு மரத்துக்கடியில் படுத்து தூக்கம் வருது பாருங்க, அப்படியாப்பட்ட தூக்கம். அதே மாதிரி மேலே வந்து வியூ பார்க்கணும்னு சொல்லிங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் தான். கரெக்டாக மேலே ஏறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் வியூ மேட்டூர் சிட்டி ஃபுல்லாக தெரியும். அந்தாண்ட பவர் ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு அந்த ஆறு வரைக்குமே தெரியும் அந்த பாலம். ஸோ ஓகே டிஆர்எஃப், நான் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். ஸோ இதோட கண்டினியூ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ டாடா பை சி யூ டேக் கேர். வண்டியில் போகும்போது ஹெல்மெட் போட்டு வண்டி விட்டுங்க, ஹெல்மெட் போடாமல் வண்டி இருக்காதீங்க. ஸோ நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டாடா பை சி யூ டேக் கேர். டாடா.